மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல எத பத்தி பேச போறோம்னா, விஜய் பார்வதி வந்து நம்ம கமருதீன் வந்து நேத்து உனக்கு இது எத்தனாவது புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுதான் லைவ் ஸ்ட்ரீம்ல இப்போ ஓடிட்டு இருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ப்ரோமோவா கூட வந்திருக்கு. அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமித் அவர் வந்து நேத்து விஜய் பார்வதிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி ஒரு ரோல வந்து இந்த வீக்லி டாஸ்க்குக்கு ஜஸ்ட் ஒரு பிளேவா ஒரு ஃபன்னா கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப விஜய் பார்வதியும் நம்ம அமித் அவர்களும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வியானா வந்து ஒரு சாப்பாடு தோசையை கொண்டுட்டு வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல தோசை கொண்டுட்டு வந்து ஊட்டி விடுறதுக்கு வருவாங்க. வியானா இவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட், நானே ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி சொல்லுவாங்க. என்னதான் உங்களுக்கு ஹஸ்பண்டா இருந்தாலும் முதல்ல எனக்கு தான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா அந்த தோசையை வந்து ஊட்டுறாங்க. அப்ப விஜய் பார்வதி வந்து ஒரு மாதிரி கடுப்பாகிறாங்க. அந்த மொமெண்ட்ல அமித் அவர் வந்து கூல் பண்றாரு. அதாவது இவங்க என்னோட தங்கச்சி, என் தங்கச்சி இதுல எனக்கு ஊட்டுறதுல என்ன தப்பு, கம்முனு இரு பொஞ்சாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலை வந்து அவங்க ஃபன்னா ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஜஸ்ட் காண்டாகி வந்து விஜய் பார்வதியை கூப்பிட்டு, எஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இது எத்தனாவது புருஷன், இவர் வந்து எத்தனாவது உங்களுக்கு புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஹார்ஸா பேசிடுவாரு. அந்த இடத்துல ட்ரிகர் ஆகி விஜய் பார்வதி இவ்வளவு பெரிய ரியாலிட்டி ஷோல என்ன வந்து உனக்கு இவங்க எத்தனாவது புருஷன் அப்படின்னு சொல்லி நீ கேட்டது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது வெளியில எப்படி போர்ட்ரேட் ஆகும், என்னை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிச்சன் டீம் நடந்துட்டு இருக்கிற அந்த கிச்சன் இருக்கிற இடத்துல வந்து பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தான் இன்னைக்கு ரம்யா ஜோவை உட்கார வச்சு நேத்து வந்து நான் அமித் அவர் கூட பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் வியானா, நானு, அமித் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு ஸ்பீச் பேசிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து இவன் எத்தனாவது புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். வேற யார் சொல்லியிருந்தாரையும் நான் அதை வந்து கேஷுவலா எடுத்திருப்பேன், ஒரு ஃப்ரெண்ட்லி எடுத்திருப்பேன். கமருதீன் என்ன வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறான். எனக்கு கமருதீன் பேசுனது வந்து பயங்கர காண்டாயிருச்சு. என்னால தாங்கிக்க முடியல. என்ன இருந்தாலும் அவன் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ரமேஷ் ஜோ வந்து உன்னை யார் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகி இரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல 2வது ப்ரோமோவும் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் அந்த லவ்ங்கிறது சீக்வன்ஸ் எல்லாமே அரோரா வந்ததுக்கு அப்புறம் பயங்கர ஃபைட்டிங்கா மூண்டு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி அங்கங்க ஒரு மாதிரி அசிங்கத்தனமான வேலைகள்லாம் 2 பேரும் பேச்சிலேயே காயப்படுத்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. பிக் பாஸ்ல விஜய் பார்வதி, கமருதீன், அரோரா இவங்கள பத்தின உங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் அடுத்தடுத்து நம்மளோட சேனல் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.